அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது எனக்கு அந்த சகோதரி அனுப்பின வாய்ஸ் வந்து சிங்களத்தில் இருக்குது. அதனால் நான் சிங்கள வீடியோவில் நான் அந்த வாய்ஸ் எப்படியாவது போடுறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க போய் பார்க்கலாம். இதில் ப்ளே பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா? நான் அதால் நடந்த சம்பவம் என்னன்றதை சொல்கிறேன். இந்த இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து நாட்டுக்கு போகிறாங்க, லீவில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது விமான நிலையத்தில் போய் இறங்கி இங்கேருந்து போகிறாங்க. போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு போகிறாங்க. போய் நாட்டுக்கு போய் இறங்கினதும் நாட்டில் அந்த பெல்ட்டில் வரும் இல்லையா, பேக்கேஜ் வரணும். எல்லோரும் வெயிட் பண்ணி நின்று பேக்கேஜ் எடுத்துகிட்டு போவீங்க. சிலர் வந்து அந்த பேக்கேஜ் வர்றதுக்கு இடையில் என்ன செய்வாங்க, போய் டியூட்டி ஃப்ரீயில் ஏதாவது சாமான் பார்த்துட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை அங்கே போயிடலாம் இங்கே போயிடலான்னு, பாத்ரூம் போயிடலான்னு எங்கேயாவது போயிடுவீங்க. இந்த சகோதரியோடைய நண்பிகள் 2-3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க டியூட்டி ஃப்ரீக்கு சாமான் வாங்க. லைட்டாக ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் நாமளும் அப்படின்னு போய்ட்டு, பேக்கேஜ் வாரத்துக்கு டைம் ஆகுத்தானே, வாரத்துக்கு இடையில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்களும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா இவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்திருக்காங்க. பெல்ட்டில் பேக்கேஜ் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. பேக்கேஜ் எல்லாம் அந்த ஹோல்டர் வந்து அந்த நபர் வந்து எடுத்து வெளியில் இப்படி வச்சிருக்கிறாரு. இவங்க வந்து பார்க்குறாங்க, பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. சரி, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய பேக்கேஜ் கலரை கண்டுட்டு அந்த இருக்குது என்னோடய பேக்கேஜ் அப்படின்னு அவங்களுடைய அந்த பெரிய பேக்கை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுடைய பேக் வந்து இல்லை. அதே கலர், கொஞ்சம் டிசைன் அதே மாதிரி, அதே கலர், கைப்பிடியில் ஒரு பட்டி ஒன்று கட்டி இருக்குது ஒரு கலரில். இவங்க அந்த மாதிரி பட்டியெல்லாம் கட்டலை. புது பேக்கு இங்கேருந்து வாங்கி மாமா பேபா வாங்கி கொடுத்த ட்ராவல் பேக் லக்கேஜ். அங்கே போய் பார்க்கும்போது லக்கேஜ் வேறு, ரொம்ப பழசு அது. உடனே அவங்க அதிகாரிகிட்ட எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் சத்தம் வச்சுருக்காங்க, என்னோடய பேக்கேஜை காணும், இது வேறு யாரோடது, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அந்த பதட்டம் அடைஞ்சு சத்தமோடு உடனே அதிகாரிகள்லாம் வந்துருக்கிறாங்க. சரி, நாம் சிசிடிவி செக் பண்ணுவோம்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட அங்கங்கே ஆஃபீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஒரு பெண் வந்து அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. இந்த லக்கேஜை பிடிச்சி திறந்து பார்த்தா ஒரு 4 உடுப்பு, பழைய உடுப்பு, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், பாரமே இல்லை. ஒரு 5 கிலோ ஒரு 6 கிலோ வரும் லக்கேஜோட வெயிட்டோட சேர்த்தாலே. ஒரு 4-3 பழைய உடுப்பு தான் உள்ளே இருந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ரோட்டுக்கு போய் ரோட்டில் நிற்கிறாங்களாம் இதே லக்கேஜோட. கடைசியாக சிசிடிவி பார்த்துருக்காங்க, ஒரு பொம்பளை தான் கொண்டு போகிறாங்க. டக்குன்னு தேடிக்கிடி பிடிச்சி அங்கே ரோட்டோரமாக வெளியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பொம்பளை ரோட்டில் நிற்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கூப்பிட்டு வந்து அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வந்து, இல்லை நான் தெரியாமல் மறந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐயோ உங்கள் பேக்கேஜ் அது அப்படின்னு. சரி, நான் அவங்களுடைய வீடியோலாம் வந்துச்சு, போட விரும்பலை. சிலர் வந்து இந்த மாதிரி நாய் வேலை பார்க்குறாங்க. இந்த எதுவுமே இல்லாத பேக்கேஜை விட்டுட்டு அவங்களுடைய பேக்கேஜை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த சகோதரியோட. இப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கின சாப்பாடு சாமான் இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கின மருந்து இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, நான் சாதாரணமாக இந்த பேக்கேஜ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ரொம்ப ஒரு இதாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு. அந்த போர்டிங் பாஸ் அது இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா, எப்படிப்பட்ட அந்த தந்திரக்காரின்னு அந்த பொம்பளை அந்த போர்டிங் பாஸை கிழிச்சிட்டு போயிருக்குது. பேக்கேஜ் வரும் வரைக்கும் நின்று தன்னுடைய போர்டிங் பாஸ் அந்த பேக்கேஜில் இருந்ததை கிழிச்சிட்டு இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருக்குது. அப்போ இது வேணும்னு திருடுறதுக்கே பண்ணியிருக்காங்க. அவங்க பேக்கேஜே இல்லாமல் போயிருக்காங்க. ஒரு வேளை வீட்டில் பிடிச்சி அனுப்பியிருக்கலாம், ஏதாவது திருட்டு விஷயமா இருக்கலாம், இல்லை போய் ஜெயிலில் இருந்து இந்த அக்காம எல்லாம் பிடிப்பட்டு போகிறாங்க இல்லையா, அப்படி யாராவது ஒருத்தராக இருந்திருக்கலாம். யார் என்னன்றது நம்மளுக்கு அதை ஆலோசனை பண்ண தேவையில்லை. போகிற நீங்கள் பேக்கேஜை கையில் எடுத்துக்கோங்க, விட்டுட்டு போகாதீங்க. சொல்ல முடியாது, இதை மாதிரி இன்னும் நடக்கலாம். யாராவது பேக்கேஜே இல்லாமல் வாரவங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக முடியாது. எவனோடையாவது பேக்கேஜை பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு யாராவது வரலாம். ஆணோ பெண்ணோ யாரையுமே சொல்ல முடியாது, நம்ப முடியாது. சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுகள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பக்காவான சரியான ஒரு ரூட்டுக்கு இன்னும் வரல. அடுத்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்னும் மூடி இருக்குது. எங்களுடைய கடையில் நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்னா ஒரு ஓரமாக பண்ணிக்கோங்க, நாங்கள் சொல்லும்போது பண்ணிக்கோங்க, மற்ற டைமில் தூக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தானே குவைட் ஏர்வேஸ் வச்சுருக்காங்க. அதால் நீ கொஞ்சம் மட்டுப்படுத்தி தான் கொடுப்பாங்க.
இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திறந்தால் மட்டும்தான் நிம்மதியாக நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுகளில் பறக்கலாம். அது வரைக்கும் குவைட் ஏர்வேஸ், ஜிசிரா ஏர்வேஸ் மட்டும்தான். அதே போல் கவனம், ரொம்ப கவனம். பேக்கேஜை கையில் எடுத்துக்கோங்க. பெல்ட்டில் அது வரட்டும்னு நம்ம அங்கே இங்கே போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் யாராவது இந்த மாதிரி உங்கள் பேக்கேஜையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அந்த அதிகாரிகள் கொஞ்சம் சல்யூட். இந்த மாதிரி செயல்படுங்க தொடர்ந்து, ஏர்போர்ட் அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி செயல்படுங்கன்னா சந்தோஷம். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி தான் அந்த பொம்பளை போயிருக்கும். ரொம்ப கவனம் மக்களே. الإجراء التشغيل بعد تنسيق مسبق مع الطيران المدني وأخذ الموافقات المحلية والدولية والتي تضمن استمرارية التشغيل بأعلى معايير السلامة الدولية والمحلية. نعم، وما هي أهم الإرشادات التي يجب على المسافرين اتباعها؟ طبعا الإرشادات اللي هي متبعة حسب الخطة المعدة مسبقا. إذا كانوا في المطار وصار أي إجراء للإجلاء أو الإيواء يتبعون الإرشادات ويعطون فرصة للفريق أن يساعدهم بسلاسة وبسهولة. ولكن احنا اليوم أثبتنا مع أخواننا في الطيران المدني أن الخطة كانت مدروسة من قبل وطبقت بحذافيرها، لذلك طلعنا جميع الركاب بوقت قصير ووديناهم إلى أماكن آمنة. نعم أستاذ عبد الوهاب، كيف تتم جدولة رحلات الطيران المتأخرة؟ احنا أول ما جانا الموافقة أو جاتنا الموافقة من الهيئة العامة للطيران المدني، احنا كنا اوريدي قاعدين نعيد جدولة الرحلات تحسبا لقرار الاستئناف، فأجلنا الرحلات وأعلنا في وسائل التواصل الاجتماعي وعن طريق الويب سايت مالنا أن نتأمل من الركاب اللي مصرين على أن يسافرون بهاليوم يكونون متواجدين قريبين، لأن راح يكون الإعلان يعني في وقت قصير أن نعيد جدولة الرحلات. والحمد لله أول ما جانا قرار الاستئناف في أقل من ساعتين احنا طلعنا أول رحلة اللي هي لجنيف، تقريبا ساعة و50 دقيقة، وهذا ما تم إلا بالتنسيق مع الهيئة العامة للطيران المدني، والركاب كانوا على استعداد أن يكونون على هالرحلة.